உமாபதி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் கல்யாணம் முடிஞ்ச சில நாட்கள்லேயே சொத்துக்காக சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற விலாவரியான டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு கப்பல் அப்படின்னா அது உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா. இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லலாம். இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிருச்சு. ஆனாலுமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காகவே இருக்குது. அண்ட் இவங்களும் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலியமா அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதும் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க இரண்டு பேத்துக்குள்ளேயுமே முதல் முறையாக சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதுவும் சொத்துக்காக சண்டை வந்திருக்காமா. நீங்க நினைக்கிற மாதிரி சொத்து வேணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வரல. அது ஒரு செல்ல கியூட் சண்டை அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உமாபதி அவர்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோடையே அவரோட பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அவரோட பேர்ல இருந்த சொத்துக்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யாவோட பேரில் மாற்றிருக்காரு. அதற்கு ரீசனாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நீ தான் என் கூட இருக்க போகிற, என்னோடது எல்லாமே உன்னோடது, அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீ என்னோட லக்கி சாம், என்னோட ப்ராப்பர்ட்டிஸ், என்னோட சொத்துக்கள் எல்லாமே உன் பேரில் இருந்துச்சுன்னா அது இன்னும் பெருகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீ என்னோட லக்கி சாமுங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராமா. ஆனால் இதில் ஐஸ்வர்யா அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆன சில நாட்கள்லேயே சொத்துக்கள் அவரோட பேரில் மாறினா ஊரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் தப்பாக நினைப்பாங்க, அண்ட் உங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் அவங்களுக்கு சின்னதாக உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் தம்பிராமையா சார் ஃபேமிலியுமே இதுதான் சரி, உங்கள் ரெண்டு பேத்துக்கான தான் இனிமேல் நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு அன்பு சண்டை தான் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு போஸ்டர் ரொம்பவே கிரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. ஏன்னா கேக் இருக்குது, கேக்குக்கு பக்கத்திலே மெழுகுவர்த்தியில் அவர் வந்து சிகரெட் மாதிரி வச்சிருக்காரு, கத்தியில் ஃபுல்லாக ரத்தக்கரை இருக்குது, அவரோட மேலேயும் ரத்தக்கரை இருக்குது. அதனால் இந்த படம் முழுக்க முழுக்க த்ரில்லர் சம்மந்தமாக இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு படத்தை மில்லியன் ட்ரீம் அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே குட் நைட், அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து லவ்வர் போன்ற படங்கள் தயாரிச்சிருந்தாங்க. அந்த கம்பெனி இந்த 2 படங்கள் மூலமா மக்கள் மத்தியில் மிக ஃபெமிலியரா மாறி இருக்காங்க. மேலும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிகரா சில படங்களில் நடிக்கும் போது கூட சோடை போயிருக்கு. ஆனால் அவரு டைரக்டரா இருந்து அவர் எடுத்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் அவரே இயக்க போறாரா இல்லை வேற ஒருத்தர்கிட்ட நடிக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனக்கு ஆர்ஜே பாலாஜியோட ஃபிலிம்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா எல்கேஜி. உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.